இறந்த தனது செல்ல பிராணிக்கு ஊர் முழுவதும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்து புரோகிதரை அழைத்து இறுதி சடங்கு செய்த உரிமையாளர் எங்கே என விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி கதிர்காமத்தைச் சேர்ந்தவர் மதி. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ராம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார். ராம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி ராம்போக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ராம்போ திடீரென உயிரிழந்தது. ராம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்திற்கும் மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டனர். மேலும் தனது செல்லப்பிராணி ராம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் ஒட்டியுள்ளார் மதி. அது மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதே போன்று வீட்டின் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ராம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பியுள்ளார். உறவினர்களும் மாலையுடன் வந்து ராம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தினர். இதனையடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதர் வைத்து ராம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்துள்ளார் நாயின் உரிமையாளர் மதி. இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நான் காசு போட்டாங்கன்னா காசு எடுத்துங்க. முகம் பார்க்குற முகத்தை பாருங்க. முகம் பார்க்குற முகத்தை பாருங்க. உப்பு கொஞ்சம் மேல பாத்துங்க. பாத்துங்க. போட்டது மூடலாமா ஐயா? மூடலாமா? மூடலாமா?